நான் இவங்ககிட்டே சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி, என் ஒய்ஃபு, என்னோட ஃப்ரெண்டு, என்னோட ஃபிகர் எல்லாமே நீ தான். இனிமேல் உங்க கூட தான் எல்லாமே ட்ராவலிங். எனக்கு வந்து பேசுகிற விதம், என் வைப்பு செட் ஆகிற மாதிரி. இப்போது வடிவேல் ஜோக் சொன்னால் அவங்களுக்கு புரியுது. இது சில பேருக்குலாம் புரியாது. இந்த காலத்தில் வந்து லைக் நம்ம 90s கிட் வைப்ல இருக்காங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏ நெஞ்சு குழி தொட்டு போகிற அடி அலையே அலையே கண்ணு மொழி வாங்கி ஓடுற. ஓ பஞ்சாரத்தை போட்டு மூடுற இந்த மயில மயில பத்த வச்சு நின்னு பாக்குற. ஏ வந்தாய மந்தார மலரன நின்னாய நில ஒளி தந்தாய கண்ணால. செங்காட்டு பூவ போல உன் கூட சேர்ந்து நான் வாழ. ஏ நெஞ்சு குழி தொட்டு போகிற அடி அலையே அலையே கண்ணு மொழி வாங்கி ஓடுற. சின்ன வயசுலேருந்தே சுரேஷை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னா, மோர் லைக் அ ஃப்ரெண்ட் அண்ட் அடிக்கடி சண்டை போட்டுப்போம் சுரேஷ் டுகெதர். ஐ ஃபீல் தட் டுகெதர்னஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லினஸ் இஸ் ஸ்டில் தேர். ஐ ஃபீல் தட் இட் கண்டினியூஸ் அண்ட் தென் they take it further. லுக்லேயும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு பையனை. அவங்க எப்பயுமே ஒரு ஸ்மைலிங்கில் இருப்பாங்க. அது ரொம்ப பிடிச்சிச்சு. எல்லாருக்கிட்டையும் அஃபெக்ஷனாக இருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் லைஃப்பில். அது இருக்குது அந்த தம்பிக்கிட்ட, சுரேஷ் கிட்ட இருக்கு. அடி தினமும் ரயிலா கூற ஒரு மயிலா போகிற. பொங்காட்டம் ஆடாத பொய்ய கூட சொல்லாத பொண்ணுதான் தாங்காதே பூவை போட்டு மூடாத. நீ என்ன அடி தின்னு திருகாணி மானே. பஞ்சாரத்தை போட்டு மூடுற இந்த மயில மயில பத்த வச்சு நின்னு பாக்குற. October 31st is the biggest day of my life, I know. I never thought I'll fall in love with someone and I did, and I got to marry my love. பெங்களூர் அந்த மாதிரி லொக்கேஷன் தான் ஃபில்டர் பண்ணி தான் நான் வந்து பொண்ணு பார்த்தோம். ஒன்ஸ் இவங்ககிட்ட பேசும்போது எனக்கு வைப் ரொம்ப நல்லா செட் ஆயிடுச்சு. என் தங்கச்சி உங்களை நல்லா பார்த்துப்பா. நீங்க வாங்க, எல்லாரும் வாழ்க்கையில் ஈடுபடுங்க. எல்லாரும் வாழ்க்கையில் இருந்தால் தான் எல்லா சுகமும் கிடைக்கும். இல்லை வாழ்க்கை வேணாம், வெறுத்து போச்சு, நான் போகிறேங்க. என் தங்கச்சி நல்லா பார்த்துப்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு செய்வாங்க. நீங்கள் அதனால வந்து எங்கள் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கோங்க. தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கோங்க. சரி, நீ சொல்கிறதுக்காக வரேன் சொல்லுங்க. நீங்கள் சொல்கிறதுக்காக நான் வரேங்க. அப்படியே கைப்பிடிச்சு கூட்டிட்டு. எப்படி வந்தாயோ புன்னகை தந்தாயோ, எப்படி வந்தாயோ என்னையும் கொண்டாயோ, கேளாமலே கையில் வந்த கட்டி தங்கோ நீ தள்ளாமலே தள்ளாடுற. நானே மீண்டும் மனோ மிஞ்சிடுதே என்னிடத்தில் தானே. I got to know he's very considerate and very kind human being, very charming and very kind at the same time. So that was I found that very attractive. முறை அழகுன்னு அட எனக்கு நான் தெரிஞ்சேன். ஒரு முறை உன நெருங்கையில் பல முறை தொலைஞ்சேன். கொஞ்சலும் கொஞ்சாயோ மிஞ்சலும் மிஞ்சாயோ, என் மனம் பஞ்சாயோ பறக்கும் செல்லாயோ. சின்ன சின்ன நேரங்களில் சிக்கிக்கொண்டேன் நானே உன்னிடத்தில் ஓவியமாய் தானே
பார்த்தாம போயாச்சே பூமி எல்லாம் எங்க கேட்காம வாரண்டி உன் மனசில் நான் தங்க கண்ணுக்குள்ள உன் கனவ பாக்குறண்டி கண்டதெல்லாம் பலிக்கத்தான் வேண்டுரண்டி என்னை பத்தி இன்னும் சொல்ல தோணுதடி இப்படியே நானும் போக வேணுமடி எவ்வளோ நிறைய சண்டை போட்டிருக்கோம், நிறைய வந்து மெமரிஸ் ஷேர் பண்ணியிருக்கோம். பர்த்டே செலிப்ரேஷன், எல்லா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் எல்லாமே வந்துட்டு ஒன்றாவே இருந்து 3 இயர்ஸாக இருந்திருக்கு ரீசெண்டாக. இப்போ மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு பக்கம் வந்து அவளை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் மாமா வந்து ரொம்ப அவளுக்கு வந்து வேற யாரும் அந்த மாதிரி வர மாட்டாங்க. அவ்வளோ ஒரு நல்ல டைப் மாமா. 3 இயர்ஸாக ஒன்றாவே இருந்ததுனால மிஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி தான் இருக்கு. அக்கா மாமா 2 பேருமே ஹாப்பியா இருக்கணும் forever. All the best. முறை அழகுன்னு அட எனக்கு நான் தெரிஞ்சேன். ஒரு முறை முதல் நெருங்கையில் பல முறை தொலைஞ்சேன். எப்படி வந்தாயோ புன்னகை தந்தாயோ எப்படி வந்தாயோ என்னையும் கொண்டாயோ எண்ணங்களில் எந்நேரமும் யோசனைதானே தள்ளாமலே தள்ளாடுற நானே கண்ணாடியின் பிம்பங்களில் நான் இல்லையே நீயே. எங்கள் பொண்ணு பிரியா, எங்கள் மேரேஜ் ஏஜ் இருந்தாலும் எங்களுக்கு அவள் பேபியாக தான் இருக்கும் எப்போவுமே. ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் ரொம்ப 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 க்ளோஸு. நாங்கள் எல்லாரும் ஒரே பில்டிங்கில் தான் வளர்ந்தோம். அதாவது பிறந்ததுலேருந்தே அவள் ரொம்ப ஒரு சுட்டியான பொண்ணு தான். முக்கியமாக நாங்கள் வந்து பப்ஜி குரூப்பில் தான் வந்துட்டு ரொம்ப 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 க்ளோஸு. அதே மாதிரி தான் அவள் படிப்பு முடிக்கிற வரைக்கும் அவள் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டாக தான் இருந்தாள். ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு ரொம்ப குவைட்டாக இருப்பான். ஆனால் செம்ம நாட்டியான ஒரு பையன். சின்ன வயசுலேருந்து ரொம்ப இதுவாக சுற்றிக்கிட்டு இருப்பான். எங்களுக்கு பொன் குழந்தை தான் பிறக்கணுன்ட்டு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி அவள் எங்களுக்கு வீட்டுக்கு லக்ஷ்மி தான், மகாலட்சுமியாக தான் இருந்தாள். கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது. அவள் நினச்ச மாதிரியே ஒரு நல்ல மாப்பிள்ளை, நல்ல ஃபேமிலி, எல்லாமே எங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. கஷ்டம் நஷ்டம் இல்லாத வாழ்க்கை எதுவுமே கிடையாது. 2 பேருமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழ்க்கையை லீட் பண்ணி நினைக்கக்கூடிய காரியங்களை வெற்றிகரமாக நடத்திட்டு போவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி வந்தாயோ என்னையும் கொண்டாயோ எண்ணங்களில் எந்நேரமும் யோசனைதானே தள்ளாமலே தள்ளாடுற நானே கண்ணாடியின் பிம்பங்களில் நான் இல்லையே நீ